ஷே விஸ்டோ தமிழ்நாடு ஏப்பா இந்த ஆட்சி ஆள்றானே தமிழ்நாடு நொறுக்கிருங்கப்பா நொறுக்கிருங்க. கை வச்சுட்டான்ல அவனே ஜனநாயக ஓட்டு போட்டு அவனே அவனை சேரில் நாற்காடு சேரில் உட்கார வச்சு அவனே பூமியை அழிக்கான். நான் ஜனநாயக ஓட்டு போடுறவன் புரியுதா? எவன் தூண்டுதல் அரசியல்வாதி தூண்டுதல், அவனுக்கு சேர்ந்த சொக்காரங்கள் தூண்டுதல், என்னென்ன லேண்டு வாங்குகிறவன் புரோக்கர் வாங்குகிற போகிறவன் எல்லாம் தூண்டுதல், அனைத்தும் ஒட்டுமொத்தமாக 500 பேர் இருக்கான் தூண்டுதல் புரியுதா? இதில் எம்எல்ஏ இருக்கான், வழக்கறிஞர்கள், கவர்மெண்ட் லாயர் இருக்கான், எல்லாம் இருக்கான், எல்லாம் அனைத்தும் இருக்கான். அனைத்தும் தான் தூண்டுதல் வேலை நடக்கு. அப்போ இந்த கணக்கு எடுக்கார், துஷ்டி எடுக்கார். அப்போ வானரப்பட இராணுவத்தை வச்சு எடுக்கையில் இது கணக்கு போட்ட இந்த கணக்கில் தான் தோண்டி எடுப்பான். என்னென்ன தப்பு நடந்துச்சு, என்னென்ன அவனுக்கு காவல்துறைக்கு என்னென்ன அனுப்பணுமோ புரியுதா, அது எல்லாமே அது போய் ஆட்டாமுடிக்க போய் சேர்ந்து போய்கிட்டே இருக்குது. அப்போ நீதிமன்றத்தில் உள்ள வரையில் தூக்கி போட்டு மிதிக்கிற நிலமை வரும். அப்போ பார்க்குற பார்வையில் ஜட்ஜி ஆணு பெண்ணு கோர்ட்டார் பார்க்கையில் தூக்கி போட்டு இவனை மிதிங்கடா இவ்வளோ சேட்டையால் பண்ணியிருக்கான்னு அந்த மாதிரி இப்போ விடுவார் நீதிமன்ற கோர்ட்டில். தெற்கு பாளையம் ராஜபாளையம் வரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி உள்ள பதிவாகிக்கிட்டு இருக்குது. எவ்வளோ சேட்டை பண்ணதான் ஆக்கங்கட்ட பேக இல்லை தொலைஞ்சியடா. இந்த பத்திரம் எழுதி இந்த ஒரு முல்லை தூய் ஏவிக்கிட்டு இருக்கானா இவன் களவாணியும் 1ஆம் நம்பர் களவாணி பேர் தாப்பனு மௌனும் களவாணியில் 1ஆம் நம்பர் களவாணி திருட்டு உன் குடும்பம் எப்படி படிப்படியாக இறங்குதுன்னு பாடுறா. உன் குடும்பம் நாசமாக போகும். இல்லை 10 பேர் உட்கார்தான் அவனுடைய வார்த்தைகளை கேட்டு என்னென்ன சேட்டை செய்யணுமோ அத்தனை சேட்டை நீ பண்ணுத. உன் குடும்பத்துக்கு வேணை, உன் பொண்டாட்டி பிள்ளைக்கு வேணை, உன் வாரிசுக்கு வேணை, உன் பேரம்பேத்திக்கு வேணை. அந்த அந்த கடைக்கானடா பூரா எழுதி வச்சு பூரா சண்டைக்காடு கூத்தலமாக ஓடியாரானா அவனுக்கு அந்த வேணை, அவன் பேரம்பாத்தி மேர்களுக்கு வேணை, வினைக்கு வினையை சேர்த்து வச்சு ஆடுதான். போட்டார்ரா கணக்கு போட்டார், முழிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு. வாடா வா எரிச்சிட்டியா, அப்போ நான் எரிக்கணும்ல அப்படின்ட்டார். கடவுளே சொல்லிட்டார், உச்சிலேருந்து உலக நட கணக்கு இட்டார், கண்ணால் விட்டுட்டார். நான் எரிப்பேன்டா பாடுறா அப்படின்ட்டார். பூமியில் மானிட பேல என்னென்ன சொத்து சோ வச்சுருக்கானோ அத்தனை நான் எரிக்கேன் பாரு அப்படின்ட்டார். எரிப்புனா என்ன தெரியுமா? மின்சாரத்தை தூக்கி வச்சுருக்கானா அந்த மின்சாரத்தில் அடிப்பார். மின்சாரம் தான் எரிப்பு. வீடுந்தோறும் எரிய விடுவார், அதில் தட்டி விடுவார். பாருப்பா உலக நாடே பார், தாய்ந்த நாடு தமிழ்நாடு மின்சாரத்தில் தட்டுவார். அதில் தான் எங்கேயும் வெளியே போக முடியாது. வீட்டுக்குள்ளே லைட்டு போட்டு பழுப்பை போட்டு விரிச்சு விலைக்கு நக்குதானா அந்த நக்கில் ஆணும் பெண்ணும் சொல்லி முடிப்பார். அந்த கரண்ட் மின்சாரத்தில் அடிப்பார். எரியுதை எரிச்சிட்டான்ல எரிப்பில் எதில் எடுக்கணுமோ அதில் தான் எடுப்பார். முக்கால் சத்தியம்பா.